This is ganja, you can feel smell. ஓ இதெல்லாம் கஞ்சா செடிங்கண்ணா பாருங்க இங்கே பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 75 வயதுலேயும் இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அதுபோல் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி கார்டன் தாங்க. இந்த கண்களை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்களா, என்னவோ லென்ஸ்ன்னு போட்ட மாதிரி. ஸ்கூலில் வந்து படிக்காட்டி என்ன சொல்லுவாங்க, அங்கே போட்டுருவேன் இங்கே போட்டுருவேன், விவசாயம் தான் செய்ய வரும், மாடு தான் வளர்க்க வரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொண்டு வந்துக்கிறாரு தோட்டத்தில் பறித்து. நான் இப்போ காட்டினேன், அதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. ஒரு விவசாயி வந்து என்ன தான் அந்த நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் ஏலியா தூங்கினா தான் அடுத்த காலையில் ஏலியா எழும்ப முடியும். அப்படி பாருங்க கண்ணும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு ஜாதி அந்த லென்ஸ் எல்லாம் போடுவோமே அது மாதிரி தான் காணப்படுது. அதில் பாருங்கள் உடனே பைக் நிப்பாட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் பாகிஸ்தானில் லாகூரில் தான் இருக்கிறேன். இந்த லாகூர் வந்து பாகிஸ்தான்லேயே 2வது பெரிய நகரமாக இருக்குது. இந்த லாகூர்லேருந்து நான் ஊச் அட்டாரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் போகிறேன். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை நிலை, அதாவது வறிய கோட்டுக்குட்பட்ட மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள், அதே போல் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அவங்க என்னென்ன இதுகள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த காணொலி காணப்பட போகுது. நான் இப்போ இங்கிருந்து எப்படி போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். அப்படின்னா இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா வாங்க அந்த கிராமத்துக்கு போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். Your body, good for your charity, because Muslim peoples and donate your body. So people buy some meat and 7 times put on your head and fly to birds. This is good your body. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பாலத்துக்கு மேலே நிறைய பருந்துகள் வந்து வட்டமிட்டு கொண்டே இருக்குது. இந்த பருந்துகளுக்கு வந்து யாராலும் என்னவாலும் இங்கே பாலத்தால் போகிறவங்க வந்து என்னவாலும் ஒரு தோசம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து மாட்டு இறைச்சி வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் அதை அப்படியே தலையில் 7 முறை சுற்றி அதை அப்படியே மேலே வீசுகிறாங்க. அப்போ உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்துக்களும் இல்லைன்னு சொல்லி இந்த பாகிஸ்தானில் லாகூர் மக்களோட ஒரு சம்பிரதாயம், ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அதை வீடியோ எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி ஏராளமான பருந்துகள் வானத்துக்கு மேலே வட்டம் விட்டு பறந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இது. ஓகே, நாங்கள் இப்போ அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். அட்டாரின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கே வந்துட்டோம். பாருங்கள் இங்குள்ள சிறுவர்களெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. இடத்த பாருங்கள், இந்த லொரியோட எப்படி குப்பை அழிக்குதுன்னு சொல்லி. ஓகே, இதில் மேலே ஐஸ் கட்டிக்கிற அந்த சுத்த அந்த ஐஸ் தூள்கள் வந்து கீழே விழுது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சின்னவங்க வந்து ஐஸ் குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு வயதான தாத்தா தான் எனக்கு ஐஸ் வந்து செய்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சிறுவர்கள் வந்து ஐஸ் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஐஸ் வாங்குவாங்களாம். இந்த ஐஸ் செய்கிற இதுகளை தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பெரிய லொரி ஒன்று இருக்குது, அதாவது அலங்கரிக்கப்பட்ட லொரி ஒன்று இருக்குது. அதை சுற்றி வர இவ்வளோ குப்பைகள் எல்லாம் இந்த இடத்துல காணப்படுது. பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அதேபோல் நிறைய குட்டி குட்டி பொடியனல் எல்லாம் இந்த இடத்துல வந்து அந்த ஐஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி இருக்கிறாங்க. பாருங்கள் இன்னைக்கு எத்தனை சின்ன பிள்ளைங்கள் வந்து குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. யூடியூப்
उसके चलते रखे पाना शरबत के रखे ஓகே பாருங்க அப்படி தூக்கி ਉਹਨੂੰ ਲਾਈਕ ਬੜੇ ਆਣੇ ਨਹੀਂ ਆਉਂਦੇ ਤੇ ਬਣਾ ਆ ਜਿਹੜਾ ਪਿੱਛੇ ਬੰਦਾ ਬੈਠਾ ਹੈ இதில் வந்து கலர் கலராக போடுறாங்க அப்படின்னா சிவப்பு கலர் பச்சை கலர் அதே போல் ஸ்ட்ரோ உண்டு அதெல்லாம் செய்கிறாங்க பழைய ஒரு மெஷின் உண்டு தாங்க இது உண்மையிலுமே ஓகே இதுதான் அந்த ஐஸ்கிரீம் சொல்கிறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு இழுத்து பார்ப்போம் இந்த பொடியை கொடுப்போம் ஓகே யூனிட் டேக் 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 ஓகே இந்த வயதான தாத்தா பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லி இது வந்து நல்ல டேஸ்ட்டாக உண்மையிலுமே அந்த குடிக்கிற கூழுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் உண்மையிலுமே ஓகே நாங்கள் இந்த போகிற வழியில் வந்து இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் வந்து ஒரு சின்ன சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னு சொன்னால் இந்த முஸ்லீம் அங்கிள் வந்து வாகனத்தை ஓட்டினார். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போட்டுருந்தார். எனக்கு சின்ன பம்பர் ரெண்டு இருந்துச்சு, அதில் வந்து சைலன்சர் பட்டு கலண்டுருச்சுங்க. அதுதான் பெரிய இதாக இருக்குது பாருங்கள். நட் ரோட்டில் அப்படியே நிப்பாட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, கொய்யா மரங்கள், அதே போல் ஸ்ட்ராபெரி மரங்கள், அது வந்து அங்கே ஸ்ட்ராபெரி செடிகள், கொய்யா மரங்களெல்லாம் இந்த இடங்கள்ல நிறையவே காணப்படுதுன்னு சொல்லலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த ஒரு பைக்கில் வந்து 4 பேர் போகிறாங்க. அது முன்னுக்கு ஓட்டுறவர் வந்து டெங்கில் உட்காந்து வந்தார். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். உண்மையிலுமே இலங்கையில் மாதிரி இங்கேயும் பாகிஸ்தான்லேயும், அதாவது லாகூர் இந்த பிரதேசத்தில் வந்து அவர் வயதான அங்கிள்னு சொல்லக்குள்ள பாருங்கள், உடனே பைக்கை நிப்பாட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. பாருங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது நிறைய பேர் பார்த்துட்டு போகிற இந்த காலகட்டத்தில் அவர் வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஓகேங்க, நான் வந்து இப்போ பாகிஸ்தானில் லாகூரில் சேகுபுரான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தாய்க்கிறேன். இந்த இடத்துல வந்து என்ன ஃபேமஸ்ன்னு சொன்னால் கொய்யாக்காய் இருக்குது. கொய்யாக்காயும் ஸ்ட்ராபெரியும் ரொம்பவே ஃபேமஸுங்க இந்த இடத்துல. அதே போல் இந்த கண் முன்னுக்கு விளங்குற இந்த இடங்கள் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி கார்டனாக தான் இருக்குது. காய்களும் பழுத்து காணப்படுது. எங்கள் உள்ளுக்கு போகலுமான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கும் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு பண்ணை ஒன்று இருக்குது. அந்த பண்ணைகளுக்கு போகலுமான்னு சொல்லி பார்ப்போம். எங்களோட வந்து அந்த கைடு வந்து பெர்மிஷன் கேட்க தான் பேத்திக்கிறாரு. அப்படின்னா போய்ட்டு பார்க்கலாம். இலங்கையிலும் இதை மாதிரி பண்ணைகள் இன்னும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் எங்களோட கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இடங்கள் இருக்குது. அதே போல் ஸ்ட்ராபெரி வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நூரெலியா போன்ற இடங்களில் தான் அதிகமாக விளையும். இங்கே வந்து இது நிறையவே இருக்குது பாருங்கள். ஒரு பாரிய பிரதேசம். பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இல்லை, அந்த பண்ணையில் நிறைய விடயங்கள் அடங்கி இருக்குங்க. அப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். இவர்தான் இந்த பண்ணை இருக்கிறவர். Okay my friend, this is a local farmer, Punjabi farmer. Okay. And his name is Mr. Yaqub. Actually Cool. this is our traditional culture, the smoking pipe hookah and this local tobacco and wood fires and sugarcane and waters. So they people sitting together and discuss each others. So we are in Punjab province. Punjab is a flat area all of the Pakistan. This is a very important area, Punjab, because Punjab is a flat area. We are growing a lot of vegetable, lot of fruit, wheat and rice. We also export many countries. ஓகே ஒருவேளை நாங்கள் வந்து இப்போ அந்த பண்ணைக்கு வந்திருக்கிறோம். அந்த பண்ணையோட உரிமையாளர் இவர் தான். இந்த ஐயா வந்து இப்போ 75 வயதாக ஆகிட்டு, அவருக்கு 75 வயது. மகன்மார்களும் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த பண்ணை எப்படின்னு சொன்னால் மாட்டு பண்ணைகள் மட்டுமல்லாமல் ஸ்ட்ராபெரி, அதே போல் கோதுமை மா, அதே போல் என்ன சொல்கிறது, கொய்யா பழம், அதெல்லாம் இந்த இடத்துல செய்கிறாங்க. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த இடம் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த காலத்திலிருந்து இவங்க வந்து படிப்பறிவுகள் இல்லாதவர்கள். அப்படின்னா ஸ்கூலுக்கு போனாங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ் அவங்களோட சொல்ல வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. பரம்பரை விவசாயத்தில் தான் செய்கிறாங்க. அதே போல் இந்த ஊரில் எல்லை பகுதியில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தான் இவங்களோட தீர்ப்புகள், ஆலோசனைகள், அப்படி வாழ்க்கையில் என்னென்ன செய்வோம்னு சொல்லி இவங்க முடிவு எடுப்பாங்களாம். அதே போல் இந்த விவசாயிகள் வந்து
சுமார் எப்படி எல்லா இடங்கள்லையும் தான் காலையிலேயே வந்து எழும்பிடுவாங்க. அதிகாலையில் எழும்பி சுறுசுறுப்பாக தான் இயங்குவாங்க. இவங்களும் வந்து 4 மணி அதே போல் 3 மணிக்கெல்லாம் எழும்பி அவங்களோட வேலைகளை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். அதே போல் 7 மணிக்கு வந்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்களாம். ஒரு விவசாயி வந்து என்ன தான் அந்த நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் ஏலியாக தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் ஏலியாக எழும்ப முடியும். அப்படியே நேரத்தோடு தூங்கினா நேரத்தோடு எழும்ப முடியும். அந்த கான்செப்ட் வந்து இப்போவும் ஒவ்வொரு சில நாட்டுகள், அதாவது எங்களோட இலங்கையிலும் அது என்ன நடைமுறைப்படுது. இவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இவங்க வந்து ரியல் பஞ்சாபின்னு சொல்லுவோம். இப்படி ஆடைகளை பார்த்தாலும் அந்த விவசாயின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. நிறைய விடயங்கள் இருக்குது. அதே பண்ணை உள்ளுக்கு போய்த்து பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்படின்னா We have like a hand pump. This is like a hand pump, and people drinking water and giving like animals. This is a hand pump. And this is a pots, and the people make a milk and put here and selling to Lahore and selling the pond, and people are buying and selling. So this is a farmer. He wants to wash little bit because sometimes working in and after wash. இந்த எருமை மாட்டு கன்றுட வந்து கண்களை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அதே போல் இந்த எருமை மாட்டு கண்ணை பாருங்கள், அது வந்து அது நார்மல் கலரில் இருக்குது. ஆனால் ஈட கண்கள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள். இப்படி இருக்குன்னா ரொம்ப மயிர்கள் எல்லாம் நிறைஞ்சு காணப்படுது. அப்படின்னா முடிகள் நிறையவே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். Because they make a milk. This tree make a milk. I can show you. Yeah, you can see. What's the name of the tree? This is called baby banyan tree, and actually this is a very important in herbal medicine. We have first one herbal, second one allopathic medicine. Herbal is always organic and not side effects. So this is a very, and also herbal medicine they call second mother of our humans because they have milk and lot of power. That's why. கண்களை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்களா. இன்னும் லென்ஸ் ஒன்று போட்ட மாதிரிக்கு பெண்கள் இந்த காலத்தில் லென்ஸ் போடுவாங்களே அது மாதிரி லென்ஸ் போட்ட மாதிரியே காணப்படுது பார்த்தீங்களா. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஈட்ட கண்ணை பாருங்கள் கருப்பாக தான் இருக்குது. ஓகே ஓகே பாருங்கள் ஸ்ட்ராபெரி கொண்டு வந்துருக்கிறாரு தோட்டத்தில் பறித்து. நான் இப்போ காட்டினேன், அதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு பாருங்கள். தேங்க்யூ. இது வந்து இதுக்கு தேவையான புட்களை வந்து இன்றைக்கி போட்டு கட் பண்ணுற மிஷின் தான் நீனே காணப்படுது பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் அரைச்சி சின்ன அரைச்சி இந்த பண்ணைகளில் இருக்கிற இந்த மாடுகள், இந்த எருமை மாடுகள், பால் மாடுகளுக்கெல்லாம் வழங்குவாங்களாம். இந்த இடத்துல தான் அந்த விவசாயிகளோட அனைத்து மகள்கள் உறவினர்கள் எல்லாரும் இந்த இடத்துல தான் தூங்குவாங்களாம். பாருங்கள் இந்த கட்டில பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலுமே எங்கள்கிட்ட இலங்கையில் எல்லாம் சொல்லுவோமே பூர் எந்தெல்லாம் சொல்லுவோம், அதை மாதிரி கட்டிலில் தான் காணப்படுது. இது நல்லா பின்னப்பட்டு ரொம்பவே இருக்குது பாருங்கள். பெரிய ஃபேன் உண்டு. அவங்களோட களஞ்சிய சாலைகள் மாதிரி இந்த இடம் காணப்படுது. அதே போல் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாய்க்குட்டி ஒன்று வளர்க்குறாங்க பாருங்கள். குட்டி நாய்க்குட்டி ஒன்றும் இந்த இடத்துல வளர்க்குறாங்க. அதே போல் இதெல்லாம் கோழி கூடுகள் போல் காணப்படுது. இந்த இடத்துலையும் மாடுகள் காணப்படுது. அதே மேல் தட்டுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இதில் நாங்கள் மேலே ஏறினோம்னு சொன்னால் பாருங்கள் இப்படி மேலே ஏறலும் அப்படின்னா இந்த பண்ணையிலேருந்து மேலே ஏறலும். இப்போ அந்த ஐயா வந்து இதை தான் கடைபிடிப்பார். அப்படின்னா மேலே வருவார். இப்படி மேலே வந்தாருன்னு சொன்னால் பாருங்கள் இப்படி வியூன்னு சொல்லி. இந்த இடத்துல பிஜன் அதாவது புறாக்கள் எல்லாம் வளர்க்குறாரு. அவர் இப்படி மேலே ஏறி வந்தாருன்னு சொன்னால் இந்த பண்ணையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களான்னு ஃபுல்லாக சுற்றி வர பார்க்கலாம் பாருங்கள். வேலை செய்கிறாங்களா வேலை செய்யாமல் இருக்காங்களான்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். எப்படி டெக்னிக்னு சொல்லி பாருங்கள். அதுபோல் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி கார்டன் தாங்க பாருங்கள். எல்லாம் பறிச்சிட்டு வராங்க, கூடையாக பறிச்சிட்டு வராங்க. பச்சை பசல்னு ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் இது வந்து ரொம்பவே கிராமத்திலிருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் அந்த புல்லுகளை வந்து கட் பண்ணி போட்டு அந்த எருமை மாடுகள் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இந்த இடத்துல என்னென்ன செய்கிறேன்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி வருது, அதே போல் கோதுமை வருது, கொய்யா பழம் வருது, ஆட்டு மாடுகளிலிருந்து பால்கள் கூட பெறலாம். இறைச்சிக்காக பயன்படுத்துகிறாங்களோ சரி, ஆனால் பாலெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவல் தானே ஒரு பண்ணை. அதே போல் ஒரு விவசாயி வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிற ஏழையாக இருக்க மாட்டான். இந்த காலங்களில் வந்து நிறைய விவசாயிங்க வந்து தற்கொலை செய்து கொள்வாங்க. உண்மையும் என்ன அரசாங்கத்தினால சிறந்த ஒரு பெறுபேறுகள் இல்லாமல் தான் அது நடக்குது. ஆனால் இந்த இடங்களை பாருங்கள் பரம்பரையாக அவங்க செய்கிறாங்க. உண்மையிலுமே வேறு லெவல் பெஸ்ட் ஃபீலிங். இன்னும் நிறைய இருக்குது.
வீடியோவை கட் பண்ணிடாதீங்க, இன்னும் ஃபுல்லாகவே பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் பைத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலுமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த காலங்களில் படிப்பறிவு இல்லாமல் இப்படி ஃபார்மில் செய்கிறது. உதாரணமாக இப்போ எங்களை எல்லாம் ஸ்கூலில் வந்து படிக்காட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே போட்டுருவேன் இங்கே போட்டுருவேன், விவசாயம் தான் செய்ய வரும், மாடு தான் வளர்க்க வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது செஞ்சாலும் கோடீஸ்வரம் தாங்க. நிம்மதியாக யாருக்கும் அடிமை இல்லாமல் செய்கிற வாழ்க்கை தான் அதெல்லாம். ஓ, why that one is different? My friend, by nature, you know. By nature. In that side also, that Different. buffalo. Yeah, buffalo. This is nature. You can see goat eyes. Goat eyes. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு ஒரு பஃபலோ, அதாவது எருமை மாட்டை பார்த்தோம். அதோட கண்ணும் டிஃப்ரெண்ட். அதே போல் இந்த ஆட்டோட கண்ணும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். இட்ஸ் வெரி பிரைட், ரைட்? Yeah. பாருங்க, இட கண்ணும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு ஜாதி அந்த லென்ஸ் எல்லாம் போடுவோமே, அது மாதிரி தான் காணப்படுது. பாருங்கள், அந்த ஆடு வந்து பால் குடிச்சு கொண்டு இருக்குங்க, குட்டி ஆடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க வந்து இந்த பண்ணையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பண்ணையில் ஆடுகள் மாடுகள் எல்லாம் நிறையவே இருக்குது. அதில் என்ன சொல்கிறேன், மலம் எல்லாம் இந்த இடத்துல இப்படியே சேர்த்து வைப்பாங்க. பாருங்கள், இந்த மலத்தெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்படி இந்த மலங்கள் இருக்குது தானே, இந்த மலங்கள் எல்லாம் வீச மாட்டாங்க, எல்லாம் சேர்த்து வச்சு இந்த வயல் நிலங்கள் உழுத கொலை, அதாவது டெக்டர்னு சொல்லுவோம். அந்த டெக்டரால் உழவு இயந்திரங்கள், அந்த உழவு இயந்திரங்களை உழுவ கொலை இந்த இதை வந்து இந்த மண்ணோட போட்டு கலந்துருவாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பூசணி ஆயிரும், அதனால் பசலை ஆயிரும். இந்த இடத்துல பசலையாகவே நல்லா பயிர்ச்சைகள் நன்கு, அதாவது ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும் அல்லது கோதுமையாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பயிர்கள் வந்து நல்ல விளைச்சலை பெறக்கூடிய முறையில் சேதனை பசலை தான். உண்மையிலுமே ரொம்ப நல்ல ஐடியா தான் அது. இது இப்போ வந்து நிறைய இடங்களில் கடைபிடிக்கப்படுது. எங்களோட இலங்கையில் கூட இது இருக்குது. இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு கிராமப்புறங்க, அதாவது இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் செங்கலாலே கட்டப்பட்டிக்குது. அவ்வளோ இருக்கும். கஞ்சா செடியை நாங்கள் கண்டதில்லை தானே, இப்போ கஞ்சா செடியை பார்ப்போம். Yeah, ganja. Yeah. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இங்கே பாருங்க. This is ganja. You can feel smell. ஓ, இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க பாருங்க, இதுதான் இந்த கஞ்சா செடி எப்படி இருக்கு, சும்மா எப்படி நாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இதுல வந்து மேல் ஃபீமேல் இருக்குங்க. பாருங்க, இது வந்து ஆண், இது வந்து பெண், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மேலும் கண்டதில்லை, இன்னத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் கிராமப்புறத்தில் சும்மா இப்படி ஈக்கிற இதெல்லாம் ஈக்கிது பாருங்க. உண்மையிலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் கஞ்சா செடிங்கண்ணா. பாருங்கள், இங்கே பாருங்கள், சும்மா லைசனே இல்லாமல் வளர்க்குறாங்க போல். நாடுகளில் அப்படி இல்லை, ஆனால் இந்த இடத்துல சும்மா அப்படியே இருக்குது, ஆனால் கணக்கு இல்லாமல் இருக்குது. இன்னும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், என்னமோ வேறு மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ப்ரௌன் கலராக இருக்குது தானே, என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கோதுமைங்க, அதாவது நாங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு ரொட்டி வகைகள் அது இதெல்லாம் இருக்குமே, அதில் இருந்து உருவாக்குற அந்த மா பொருள் தான், இந்த கோதுமையிலேருந்து தான் வருதுங்க. இதுதான் வந்து கோதுமை. ஓகே, இதெல்லாம் வந்து பாருங்கள் கோதுமைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதை நினைக்கிறேன் தட்டி தான் எடுக்கிறாங்க போல் இது உள்ளுக்கு இருந்து. இதெல்லாம் மாவை எப்படி உருவாதுன்னு சொல்ல தெரியலைங்க. அதாவது அரிசி வந்து அரிசியிலேருந்து மாடுக்கிற கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இந்தியாவில் இந்த பஞ்சாப் பிரதேசத்தில் லாகூரில் வந்து இப்படி நிறைய இருக்குது. அதே போல் நாங்கள் வந்து போர்டர் க்ராஸ் பண்ணவங்களும் இது மாதிரி நிறைய கண்டேன். ஆனால் நான் வந்து வயல் நிலங்கள் பெடிஃபீல்டு சொல்லியிருந்தேன், ஆனால் பெடிஃபீல்டு இல்லைங்க, இது வந்து கோதுமை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலும் இதெல்லாம் அறுவடைக்கு தயார் இருக்கும் போல். ப்ரௌன் கலர் இருக்கெல்லாம் நல்லா பழுத்த நிலையில் காணப்படுது. நான் நினைக்கிறேன் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கும் போல். பாருங்கள், அங்கே இன்றைக்கி பண்ணை, முன்னுக்கு ஸ்ட்ராபெரி, இந்த இடங்களில் இன்னும் பயிரிட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கோதுமை, அந்த இடத்துல இருங்குங்க சோளம். எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஒரு விவசாயிட தோட்டம், ஒரு விவசாயியின் கதை, ஒரு விவசாயியின் கண்ணீர் கதைன்னு கூட சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. 75 வயதுலேயும் இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்கள். உடம்பெல்லாம் அந்த மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆலமரம் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லி. அவரோட உடுப்பு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அசல் விவசாயிங்க, உண்மையிலும் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு விவசாயியாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். This is another farmer. So he decided he want to make a fresh hookah. ஓகே, So this is tobacco. You can see. அது வந்து புகையிலைங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹூக்கா தயாரிக்க போறாரா? ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் வரக்குள்ளையே பார்த்துருந்தோம். அது மாதிரி ஒரு உபகரணத்தில் வந்து அவங்க ஸ்மோக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஹுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பேர் தாங்க. பாருங்கள், இது வந்து பழைய இது போல் அதை கொட்டிட்டு
ஓ புகையில ஆல்ரெடி ஹூக்கா அது பாவிச்சது போல் இப்போ கொட்டிட்டு புதுசாக தயாரிக்கிறாரு. Hookah, they make a new fresh one hookah. This is sugar can because sometimes it's sour taste and this is making good for your throat. ஓ This is organic sugar can like jiggery. ಅದು ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲ ಒಂದೇ ವಿಧ ಆಗಿಲ್ಲ. ಅದೆಲ್ಲ ಮೂಲಿಗೆ ಅಮ್ಮ ಹ್ಮ್ பத்திரில வந்து மூலிகை அந்த புக்கான்னு சொல்லி வாவ், இந்த கண்ணு குட்டிட்ட கண் வந்து 2 கலருங்க. எல்லாத்துட்ட கண் வந்து அந்த கண் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த குட்டி கண்ணில் வந்து ஒரு சைடு வந்து வெள்ளை கலரும் அடுத்த சைடு வந்து கருப்பு கலரில் இருக்குது. 2 கலர் இருக்குது இந்த எருமை மாட்டு குட்டிக்கு பாருங்கள். மேலும் இயற்கையோட அருமை தான் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல நிறைய எருமை மாடுகள் இருக்குது. இந்த எருமை மாட்டு கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப லைட் கலர், அப்படின்னா லென்ஸ் போட்ட மாதிரி தான் காணப்படுதுங்க. அங்கே காணப்பட்ட அந்த மாடுகள்கிட்ட கண் மாதிரி இந்த இதுதான் பெரிய ஒரு காணப்படுது பாருங்கள். இதில் எல்லாம் போடுற சாணங்களை வந்து ஒரு இடத்துல குமித்தியே வச்சுக்கிறாங்க பாருங்கள்.